இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ என்பார்கள். நம்ம இப்போ கம்பர் எழுதிய சரஸ்வதி அந்தாதியினுடைய அடுத்த பாடல் பார்க்க. அந்த பாடல் ரொம்ப சரஸ்வதியை வேண்ட எல்லாருக்கும் தேவையான விஷயம். கல்வி தேவைப்படுற அத்தனை பேருக்கும் தேவையான விஷயம். வணங்கும் சிலை நுதலும் கழை தோளும் வனமுலை மேல் சுணங்கும் புதிய நிலவெழு மேனியும் தோட்டுடனே பிணங்கும் கருந்தடக் கண்களும் நோக்கி பிரம்மன் அன்பால் உணங்கும் திருமுன்றிலாய் மறை நான்கும் உரைப்பவளே. இந்த பாடலில் வணங்கும் சிலை நுதலும், இந்த புருவங்களை, பெண்களுடைய புருவங்களை எல்லாரும் சொல்லக்கூடியது வில் போல் புருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வணங்கும் சிலை நுதல், அந்த சிலையும் வணங்கியிருக்கு, அவளையும் நாம் வணங்க வேண்டியவள். அவளுடைய சிலை நுதலும் கழை தோளும், மூங்கிலுக்கு உதாரணமாக பெண்களுடைய தோள்கள் இலக்கியங்களில் சொல்லப்படுறது சாதாரணமாக. கழை தோளும் வனமுலை மேல் சுணங்கும், அவளுடைய அழகிய மேலாடையும் புதிய நிலவெழு மேனியும், பூரண நிலவு புதுசாக இப்படி எழுந்து வர்றப்ப இருக்கக்கூடிய அழகு போன்ற அழகு மேனியை உடையவளே. தோட்டுடனே பிணங்கும் கருந்தட கண்கள், காதோட போய் கண்கள் பேசி அந்த தோட்டோட பிணங்கக்கூடிய கண்கள், கருந்தட கண்கள், நீண்ட அழகிய கண்கள் நோக்கி பிரம்மன் அன்பால் உணங்கும் திருமுன்றிலாய் மறை நான்கும் உரைப்பவளே. சரஸ்வதியார் கடவுளால் வேதம் சொல்லப்பட்டாலும் அந்த 4 வேதங்களுக்கும் உட்பொருளாக இருப்பவன் இறைவன். ஆனால் அந்த வேதங்களுக்கு தலைவியாக இருப்பவள் சரஸ்வதி தேவி. வளைவான வில்லை ஒத்த அழகிய நெற்றியும் மூங்கில் போன்ற பனைத்த அழகிய தோள்களும் மார்பில் படர்ந்திருக்கின்ற அழகு பொருந்திய மேலாடையும் முழு நிலவு போன்று ஒளி வீசும் உடலும் காது வரை நீண்டிருக்கும் அழகான கருமை நிறமுடைய நீண்ட கண்களும் என உன்னுடைய அழகை காண, யார் சரஸ்வதி தேவியுடைய அழகை காண பிரம்மன் உன் கோயில் வாசலில் காத்திருப்பான். பிரம்மன் போய் சரஸ்வதியோட வாசலில் காத்துக்கிட்டு இருப்பாராம். அவள் யார் அப்படின்னா, ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் எனும் 4 வேதங்களுக்கும் தலைவியாக இருப்பவளே. உன் அடியவனாகி எனக்கும் நீயே துணையாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி கம்பர் சரஸ்வதி தேவியை வணங்கக்கூடிய இந்த பாடல் எல்லாரும் வணங்க வேண்டிய சரஸ்வதி தேவிக்கான பாடல். அடுத்த பாடலில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.